Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஏமாற்றம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு தருணத்தில் வரும். அந்த ஏமாற்றத்தில் வரும் மாற்றங்கள். ஹலோ சார், என்னாச்சு சார்? சார் விஜய்னா வெற்றி. ஆனால் அது இப்போதைக்கு இவன் பேரில் மட்டும்தான் இருக்கு, வாழ்க்கையில் இல்லை. நியாயமாக கிடைச்ச வேலை கூட கை நழுவி போயிடுச்சு. எந்த கஷ்டம் வந்தாலும் மனசில் காதல் வந்தா கஷ்டம் கூட காத்தா மாறி அவனை கவரும். பூக்குளம் வானத்திலிருந்து வந்த மலை போல அவனை நினைக்கும். நரகத்தில் இருந்தாலும் ஸ்வர்க்கமா உணர வைக்கும். இதுக்கெல்லாம் காரணம் பிரியா. அவளை பார்த்தா போதும், மனசு ஒரு நிலையா மாறி அவளையே பார்த்துட்டு இருக்க சொல்லும். அப்படி ஒரு அழகு. உங்கள்தான், கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. பிரியா, ஒரு நிமிஷம் பிரியா. என் பேர் உங்களுக்கு தெரியுமா? உன் பேர், உன் அட்ரஸ் எல்லாம் எனக்கு தெரியும் பிரியா. உன் பின்னாடி 6 மாதமாக சுற்றுறேன், ஆனால் பேசதான் பயமாக இருக்கு பிரியா. எதுக்கு பயம்? ஒரு பையன் ஒரு பொண்ணு பின்னாடி 6 மாதம் சுற்றுறான்னா அந்த பையனுக்கு அந்த பொண்ணு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியாதா? இப்போ இருக்க பசங்க பிடிச்ச பொண்ணு பேச மாட்டாலும் ஏங்குவாங்க. நம்பர் கிடைச்சா சும்மாவாக இருப்பாங்க. அவகிட்ட என்ன பேசணும்னு தெரியல, ஆனால் அவகிட்ட பேசுனா போதும்னு கால் பண்ணான். உன்னை பார்த்த பின்பு நான் ஹலோ, உங்கள் லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டாக நெருக்கமாக இருக்கு. அந்த பொண்ணு இவனுக்கு கால் பண்ணுவான்னு தெரியும், ஆனால் காதலை சொல்லுவான்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். வாழ்க்கையில் காதல் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியமான உறவு
நட்பு. பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நானே. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர காதலியை பார்க்க போகும்போது காசுக்கு ஏடிஎம்மாகவும் சுற்றுறதுக்கு பைக்காகவும் இருப்பாங்க. கூடத்தானே என் நண்பன் கேட்ட வாங்கிக்க என்ன சொல்லுவே. ஃபர்ஸ்ட் மீட் பசங்களுக்கு எப்போவுமே எக்ஸைட்மெண்ட்டாகவும் ரொம்ப நர்வஸாகவும் இருக்கும். ஆனால் அதே அவங்க வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத நிமிஷமாக இருக்கும். ஹலோ, எங்கம்மா இருக்க? ஆன் தி வே. ஆமாவா? ஓகே, கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணிடுறான். என்ன ப்ராப்ளம்? நான் பண்ணி பார்க்கட்டா? நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டா? ம் ம் ஐயோ, ஃபஸ்ட்டு கீ ஆன் பண்ணணும். போறாளே, திரும்பி பார்க்குவாளா? ஐ, பார்த்துட்டா. காதல் வந்த பிறகு தான் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நினச்சி சந்தோஷமாக இருந்த நேரத்திலேயே இன்னொரு மாற்றம். ஆனால் அது நல்ல மாற்றமாக இல்லை. விஜய், வாள் யாரோ ஒருத்தன் கூட போகிறத பார்த்தேன். எங்கே இருக்க நீ? வீட்டில். ஆமாவா? ஈவினிங் மீட் பண்ணலாம். ம். காலங்காலமாக கடந்து வந்த காதல் என்றைக்குமே காதலாக தான் இருக்குது. ஆனால் காதலர்கள் தான் கள்ளத்தனமாக இருக்காங்க. டேய், எங்கடா? ச்சே.
ஹலோ, நான் விஜய் பேசுகிறேன். என் ஃப்ரெண்டும் உன்னை பற்றி அது எதுவும் சொன்னான், அதெல்லாம் நான் நம்பலை. ஆனால் இதெல்லாம் உண்மையா? உண்மைதான். எனக்கு காசு முக்கியம், வசதியாக வாழணும். நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். இந்த உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் ஆனால் எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தி தானே நினச்சிட்ருக்க. இவனுக்கு இது பொய்ன்னு தெரிஞ்சா அந்த வலியை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. அவளை தூங்கணும்டா. இப்போ இருக்கிற உலகத்தில் காதலர்கள் பொய்யானாலும் காதல் பொய்யாக. இதில் குத்தினா நீ சீக்கிரம் செத்துருவ, இதில் அணு அணுவா சாவ. விஜய், அந்த பொண்ணை நீ லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அவளை பற்றி விசாரிக்க நான் ஆரம்பிச்சிட்டேன். ஹேடா, நான் ப்ரோ கால் பண்ணியிருந்த. விசாரிச்சுட்டு பிறகு தான் தெரியுது அவள் யாருன்னு. ஏன் ப்ரோ அவங்கள பிரிக்கன்னு நினைக்கிறேன்? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவளை லவ் பண்ணி பைத்தியக்காரனாக்கி இப்போ இவளை பிடிச்சிருக்கா. அதான் அவனுக்கு சொல்லலை. அவனுக்கு சொன்னா புரியாது, ப்ராக்டிக்கலாக புரிய வைக்கிற. அவளால் பாதிக்கப்பட்டதில் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன். காதலர்களே, காதல் பண்ணுங்க, ஆனால் காதல் என்ற பேரில் கண்டதை பண்ணாதீங்க.